ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மகாத்மா காந்தி பற்றி ரிலேட்டடான கொஷின்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, மகாத்மா காந்திஜி ரிட்டர்ன்ட் பேக் டு இந்தியா இன் விச் இயர்? காந்தி இந்தியாவுக்கு எப்போ வந்து திரும்பி வந்தார் பார்த்தீங்கன்னா 1915. மகாத்மா காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா இன் ஜனவரி 9, 1915 சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து திரும்ப வராரு. இந்த டேவை 2003 பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதிய திவாஸ், நான் ரெசிடென்ட் இந்தியன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். நம்ம குடியுரிமை இல்லாத இந்திய தினம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த புக்ஸ் written by Gandhiji? My Experiments with Truth, Hind Swaraj, Satyagraha in South Africa. My Experience with Truth, Hind Swaraj, Satyagraha in South Africa. Okay, Story of my experience, அதாவது My Experience with Truth, அது பார்த்தீங்கன்னா காந்திஜியோட சுயசரிதை, ஆட்டோபயோகிராஃபி. இதில் பார்த்தீங்கன்னா இயர்லி சைல்ட்ஹுட்லேருந்து 1921 வரைக்கும் காந்தியோட லைஃப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது ஜர்னல் நவ்ஜீவன் அப்படின்ற ஜர்னல், காந்திஜியோட ஜர்னல், அது இதழ். அதில் இதை பற்றி 1925 1929 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், இன் ரிலேஷன் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் டி காந்திஜி யூஸ் த பிரேஸ் போஸ்ட் டேட்டட் செக் ஆன் எ கிராஷிங் பேங்க்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் மிஷன், அதாவது செயலிழந்த வங்கியில் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்ஸ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, டிக்ளேர் தட் என்டையர் இந்தியா வாஸ் டு பி டாமினியன் அண்ட் ஆஃப்டர் த வார் இட்ஸ் கான்ஸ்டியூஷன் வாஸ் டு பி ஃப்ரேம்டு பை அன் எலெக்டட் பாடி விச் ஹாஸ் டு பி அக்செப்டட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். காந்தி said that Crips' offer of dominant status after the war was a post-dated check drawn on a crashing bank. அதாவது கிரிப்ஸ் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு டாமினியன் அந்தஸ்து வழங்குகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போருக்கு அப்புறம் அதாவது டாமினியன் அந்தஸ்து வழங்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கு அதோட அரசியல் அமைப்பு ஒரு குறிப்பிட்ட அமைப்பால் வந்து ஒரு சூஸ் பண்ண குரூப்பால் வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. போருக்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் டாமினியன் அந்தஸ்து வந்து இவருக்கு வந்து கொடுக்குறாரு. அது காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இது பார்த்தீங்கன்னா வந்து செயலிழந்த வங்கியில் தேதியிட்ட காசோலை மாதிரி டாமினியன் அந்தஸ்து கொடுக்கறது இப்போ அப்படின்னு சொல்கிறார் காந்திஜி. நெக்ஸ்ட்டு, காந்திஜி எஸ்டாப்ளிஷ் த நாட்டல் இந்தியன் காங்கிரஸ். நாட்டல் இந்திய காங்கிரஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1894 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அன் ஆர்கனைசேஷன் எய்ம் டு ஃபைட் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த ஆர்கனைசேஷன் வந்து பாகுபாட்டை எதிர்த்து போராடுற ஒரு அமைப்பு, சவுத் ஆஃப்ரிக்காவில் அகெயின்ஸ்டு இந்தியன்ஸுக்கு எதிரான ஒரு பாகுபாட்டை எதிர்த்து போராடுற ஒரு அமைப்பு. ஹூ வாஸ் த பொலிட்டிக்கல் குரு ஆஃப் மகாத்மா காந்தி? யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே, ஜி.கே. கோகக். இவர் தான் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி யூஸ் டு சீக் த ஒப்பீனியன் ஆஃப் த Krishnan Gokhale through letters from South Africa. Gokhale was the one who persuaded Gandhi to came back to India, invest time in understanding India, work for Indian independence struggle movement. The political guru of Mahatma Gandhi was Gopalakrishna Gokhale. மகாத்மா காந்தியோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் கோகலே. கோபாலகிருஷ்ணன் கோகலே அவர் பார்த்தீங்கன்னா காந்திஜியை வலியுறுத்துறாரு. அதாவது சுதந்திர போராட்டத்தில், இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தில் நீங்கள் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, ஹூ கால்டு த ஃபாதர் ஆஃப் நேஷன் டு காந்திஜி? ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தியை அழைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ். அவர் தான் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி காந்திக்கு பேர் வைக்கிறாரு. மகாத்மா காந்தி வாஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் நேஷன். but there is no legal backup for this title from the government of India.
Subhash Chandra Bose claimed Mahatma Gandhi as Rashtriya Pita on a radio program in Singapore in 1944. ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை. சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா 1944 ஒரு ரேடியோ ப்ரோக்ராமில் ராஷ்ட்ரிய பிதா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு மகாத்மா காந்தியை 1944. நெக்ஸ்ட்டு, while holding a first class ticket, Gandhiji was ordered by a railway official to shift to the van compartment. On his refusal to comply with the unjust order, a constable was called to push him out with bag and baggage. Identify the railway station where this incident took place. இந்த இன்சிடெண்ட் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ்பர்க். அதாவது காந்திஜி ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு வாங்கிட்டு அதில் வந்து உக்காந்துட்ருக்காரு. அப்படி உக்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு கான்ஸ்டேபிள் வந்து அவர் வெளியே போக சொல்கிறாரு. பேகு லக்கேஜ் எல்லாம் வெளியே எடுத்து வீசுகிறாரு. இது எந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடெண்ட் நடந்தது மெரிட்ஸ்பர்கில். காந்தி இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா காந்தி இஸ் போஸ்ட்லி ரிமூவ்டு ஃப்ரம் எ வைல்ஸ் ஒன்லி ட்ரெயின் கேரேஜ் ஆன் 7 June 1893. M.K. Gandhi, later known as the Mahatma or Great Soul, was forcibly removed from a white one's carriage on a train in Peter Maritzburg for not obeying laws that segregated each carriage according to race. அதாவது எதுக்காக இவர் வெளியே தள்ளப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா ரேஸை பொறுத்து, அதாவது ஒயிட் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரணும், பிளாக் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாகுபாடு இருந்தது. அதனால தான் அந்த ஆஃபீஸர், அதாவது அந்த கான்ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லி இவரை புஷ் பண்ணுறாரு. ஓகே, இது நடந்தது 7 June 1893 மெரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட், அட் விச் பிளேஸ் வாஸ் காந்திஜி அரெஸ்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபார் செடிஷன். காந்திஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் தேச துரோகத்துக்காக அகமதாபாத்தில் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. Mahatma Gandhi was arrested at Sabarmati on 10th March 1922. 10th March 1922 அரெஸ்ட் பண்ணாங்க. சபர்மதி என்ற இடத்துல அகமதாபாத்தில் இருக்குது. 6 years வந்து அவருக்கு ஜெயில் தண்டனை தராங்க. நெக்ஸ்ட்டு, வென் வாஸ் த காந்தி இர்வின் பேக்ட் சைன்டு. எப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா March 5, 1931. March 5, 1931 இது சைன் பண்ணது யாரான்னு பார்த்தீங்கன்னா காந்தி அண்ட் இர்வின். இட் மார்க்டு த எண்ட் ஆஃப் எ பீரியட் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். அதாவது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் சத்தியாகிரகா இன் இந்தியா அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் தட் காந்தி அண்ட் இஸ் ஃபாலோவர்ஸ் ஹேஸ் இனிஷியேட்டட் வித் சால்ட் மார்ச். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட்டை முடிக்கிறதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் காந்தியும் அவருடைய ஃபாலோவரும் சால்ட் மார்ச் உப்பு சத்தியாகிரகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க March to April 1930. சால்ட் சத்தியாகிரகா 1930. நெக்ஸ்ட்டு, சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் இன் 1938 வித் காந்திஜிஸ் குட்வில். He wanted a second term but Gandhiji did not approve of it. Despite the disapproval, Bose fought the election and won it, defeating the official candidate by over 200 votes. Gandhiji took it as a personal defeat. Identify the candidate. Okay. First சுபாஷ் சந்திர போஸ் 1938 காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக வந்து வராரு வித் காந்தியோட சப்போர்ட்னால. இவர் மறுபடியும் போஸ் வந்து செகண்ட் டைம் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் காந்தி வந்து இதுக்கான ஒத்துழைப்பு வந்து தரல. அப்படி இருந்தாலும் கூட போஸ் வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வின் பண்ணிடுறாரு. அதாவது வேட்பாளரை 200 ஓட் வித்தியாசத்தில் வந்து டிஃபீட் பண்ணுறாரு. அந்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சித்தராமையா. இன் 1939 Bose was elected president of Indian National Congress by defeating பட்டாபி சித்தராமையா. 1938 வராரு. மறுபடியும் 1939 போஸ் வந்து வராரு. That was the first time in the past 2 decades that Gandhi's authority has been challenged within the Indian National Congress. இது வந்து காந்தி ஒரு சேலஞ்சாக வந்து பார்த்தாரு. When Gandhi started his anti
untouchability program on a national wide in 1930 that was not supported by Bose. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 1913ல் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை அந்த ப்ரோக்ராம் வந்து காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஆனால் போஸ் இதுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டார் 1913ல். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் அட்டெண்டட் பை மகாத்மா காந்தி? எந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணார் பார்த்தீங்கன்னா காந்தி? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இது பார்த்தீங்கன்னா லண்டனில் நடக்குது. ஃப்ரம் 7th செப்டம்பர் 1931 டு 1st டிசம்பர் 1931. மகாத்மா காந்தி அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட், Gandhiji first major struggle in the country was staged on the soil of Champaran district in Bihar in 1917 in connection with indigo plantation. Who was the largely instrumental in persuading Gandhi to visit Champaran and led the struggle over there? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லா. அதாவது காந்தி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய போராட்டம் வந்து நடத்துனது சாம்பரான் டிஸ்ட்ரிக்டில், பீகாரில் இருக்கிற சாம்பரான் டிஸ்ட்ரிக்ட். 1917ல் இண்டிகோ புரட்சி வந்து நடித்திருப்பார் 1917ல். இவரை பார்த்தீங்கன்னா காந்திஜியை யார் இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லா. அவர் தான் வந்து தொடர்ந்து சாம்பரானுக்கு வாங்க வந்து போராட்டம் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி இவரை ஃபோர்ஸ் பண்ணுறாரு காந்திஜியை. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லா. சாம்பரான் சத்தியாகிரகா 1917 இஸ் கன்சிடர்ட் டு பி எ வைட்டல் ஈவெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய போராட்டம். இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இது ஒரு முக்கிய போராட்டம். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் லான்ச்டு பை மகாத்மா காந்தி. இதுதான் பார்த்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் ஃபஸ்ட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டு. இதான் வந்து ஃபஸ்ட்டு காந்திஜி நடத்தின சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட். நெக்ஸ்ட்டு, according to Gandhiji, the Khilafat issue offered a golden opportunity for promotion of Hindu-Muslim unity in the country. He urged Hindus to lend full support to the Hindus-Muslim on this issue. The Khilafat issue related to the policy of British government towards ஆன்சர் பார்த்தீங்கன்னா டர்க்கி. காந்திஜி பார்த்தீங்கன்னா கிலாஃபத் இஷ்யூனால் இந்து முஸ்லீம் வந்து ஒன்றா சேருவாங்கன்னு வந்து நம்பினார். இந்துஸை வந்து இந்தியன் முஸ்லீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சொன்னார். கிலாஃபத் மூமெண்ட்டு எதோட ரிலேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி. கிலாஃபத் மூமெண்ட் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலிஃப் அண்ட் ஒட்டோமன் எம்பரர் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பை த ட்ரீட்டி ஆஃப் சர்வஸ். ட்ரீட்டி ஆஃப் செவ்ரஸ் மூலமாக கேலிஃப் அண்ட் ஒட்டோமன் எம்பரர் வந்து ஒன்று சேர்றாங்க. ஆனால் வந்து இந்த மூமெண்ட் வந்து 1922 கொலாப்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் டர்க்கி பார்த்தீங்கன்னா அந்த கேலிஃபை வந்து இது பண்ணிடுறாங்க, அபாலிஷ் பண்ணிடுறாங்க. கேலிஃபை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க 1924. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்லோகன்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் நேம் ஆஃப் காந்தி? டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி. குவைட் இந்தியா மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த ஸ்லோகன் வந்து சொன்னார் காந்திஜி. த ஸ்லோகன் அஃபிஷியலி லான்ச்டு பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆன் பை காந்திஜி ஆன் 9th August 1942. ஓகே, குவைட் இந்தியா இல்லைனா பரத் சடோ. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் செட் அப் பை காந்தி இன் சவுத் ஆஃப்ரிக்கா? ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட், நாட்டல் இந்தியன் காங்கிரஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட், நாட்டல் இந்தியா காங்கிரஸ், இது ரெண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா டர்பனில் 1904 ஸ்டார்ட் பண்ணார். was formally reopened on February 27, 2000 at a ceremony attended by President of South Africa, the Zulu King Goodwill Zwelithini and many other leaders. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் மறுபடியும் இந்த இது வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க February 27, 2000. யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிரசிடென்ட் ஜூலு கிங் குட்வில்.
இந்த நாட்டல் இந்தியன் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1894 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் 1904, நாட்டல் இந்தியன் காங்கிரஸ் 1894. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிரம்ஸ் வாஸ் செட் அப் பை காந்திஜி? என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய் பண்ணை. ஃபஸ்ட்டு ஆசிரம் இதான் பார்த்தீங்கன்னா காந்திஜி ஸ்டார்ட் பண்ணுறது. சவுத் ஆஃப்ரிக்கன் மூமெண்ட்டு, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது இது வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஆஸ் இஸ் கிரியேஷன் 1910 த ஆசிரம் சர்வ் as the headquarter of campaign of சத்யகிரகா against discrimination against Indians in Transvaal where it was located. ஓகே, 1910 இந்த ஆசிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்காகன்னா டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாட்டை ஒழிக்கிறதுக்காக, இந்தியன்ஸ்க்கு எதிரான பாகுபாட்டை ஒழிக்கிறதுக்காக இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வால். நெக்ஸ்ட், காந்திஜி அண்டர்டுக் த லாங்கஸ்ட் நேஷன் வைட் டூர் ஆஃப் ஹிஸ் லைஃப் நவுன் அஸ் தி லாங்கஸ்ட் நேஷன் வைட் டூர். எங்கே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹரிஜன் யாத்ரா, பெரிய பயணம், நீண்ட தூர பயணம். He started traveling all over the India from Vardha Ashram to fight against untouchability and for a social demand of socio-economic and political support to Dalits by fellow Indians and government. His movement was known as Harijan Yatra. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவர் வர்தா ஆசிரமத்திலேருந்து வந்து பயணம் வந்து மேற்கொள்கிறாரு. தீண்டாமைக்கான ஒரு பயணம் தான் இது. இந்த மூமெண்ட்டுக்கு தான் ஹரிஜன் யாத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயணம் பார்த்தீங்கன்னா 9 months வந்து இருந்தது, நீண்ட தூர பயணம். நெக்ஸ்ட், த ஒன்லி ஆனுவல் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடென்ட் ஓவர் பை மகாத்மா காந்தி. ஒரே ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மட்டும்தான் வந்து காந்திஜி லீட் பண்ணியிருக்காரு. பெல்காம் காங்கிரஸ் 1924. நிறைய கொஷின்ஸ் டிஎன்பிசியில் நிறைய கொஷின் பேப்பரில் இது வந்து கேட்டிருப்பாங்க. Belgaum 1924, Belgaum Congress. Mahatma Gandhi was the president of the Congress only on one occasion and the session was held in Belgaum. இது ஒரே ஒரு வாட்டி தான் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு காந்தி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.